ஸோ ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு April 25 நோட்டிஃபிகேஷன் விடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு March 26 கரெக்டாக இன்னும் 1 மந்த் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் விடுறதுக்கே நம்மளுக்கு 1 மந்த் இருக்குது. July 13 நம்மளுக்கு எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கலாங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. நோட்டிஃபிகேஷன் வராதனால கொஞ்சம் பயம் இருக்காது. இருந்தாலுமே இப்போ ரீசெண்டாக அப்டேட்லாம் டிஎன்பிசியில் கொடுத்துட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நான் என்ன ஒரு பிளான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கலாங்கிறதுக்காக ஸோ ஒரு 1 மந்த் சேலஞ்ச் மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னன்னா March 26 April 25, அதாவது நோட்டிஃபிகேஷன் வரப்போ ஸோ நோட்டிஃபிகேஷன் வர அன்னைக்கு நம்ம இன்னிலிருந்து நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் 1 மந்த் நம்மளால எவ்வளோ மேக்ஸிமம் படிக்க முடியுமோ அதை படிச்சு வச்சிட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா குட்டி குட்டி டாப்பிக்கை படிச்சுட்டு நம்ம படிச்சது ரிவிஷன் பண்ணி எக்ஸாம் பாஸ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் சில டாபிக் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நீங்க படிக்க போறீங்க. உங்களுக்கு யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அது மெயினா. ஸோ அதுக்கு என் சைட்லேருந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறதும் டாபிக் வைஸ் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ March 26 April 25 இந்த டாபிக்ஸ் நான் கொடுக்க போகிற டாபிக்ஸ் நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஏப்ரல் டு மே டு ஜூன்லேருந்து ஜூலை ஒரு 2.5 மாதம் குட்டி குட்டி டாப்பிக்கை படிச்சுட்டு இதை ரிவிஷன் பண்ணால் ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால நான் இந்த டாபிக் இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை, இது அறகுறையாக படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அட்லீஸ்ட் இதையாவது கொஞ்சம் பிளைண்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா 10th தமிழ் 9th தமிழ் முடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 10th தமிழ் 9th தமிழுக்கு நான் என் சைடில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு மொத்தமாக 1 மந்த் அப்படின்னா 4 வீக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 4 வீக்ஸ் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 9th தமிழ் 10th தமிழ் 2 வீக் படிக்கலாம், 9th தமிழ் 2 வீக் படிக்கலாம். நான் புதுசாக படிக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். ஆல்ரெடி படித்தவங்களுக்கு 1 வீக்கே போதும் ரெண்டுமே முடிக்க. ஸோ 1 வீக் என்ன பண்ணுங்கன்னா 10th தமிழ் இருக்கு அப்படின்னா அதில் இயர் 1 to 4 படிங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வீக் என்ன படிக்க போகிறோம், இயர் 1 to 4. அதே 10th தமிழ்ல இயர் 5 to 9 செகண்ட் வீக் படிக்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் வீக்கு 9th தமிழ்ல இயர் 1 to 4, இயர் 5 to 9 அப்படின்னு சொல்லி பிரிச்சு படிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 வாரமே மண்டே டு சண்டே நீங்க படிங்க. ஸோ சண்டே உங்களுக்கு இதுல இருந்து நான் லைவ் டெஸ்ட் மாதிரி வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் இது நான் பண்றேன். ஸோ 9th 10th உங்களுக்கு இனி அடுத்த வீக் வர கம்மிங் சண்டேல இருந்து எவ்ரி வீக் 6 நாளைக்கு ஒரு டைம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு என்ன கிழமை, புதனா? ஸோ அப்போ எவ்ரி வீக் நம்ம புதன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ புதன் எவ்ரி வீக் புதன் ஈவினிங் உங்களுக்கு நெக்ஸ்ட் வராது கம்மிங் புதன் நம்ம 10th இயர் 1 to 4 ரிவிஷன், அடுத்த புதன் 10th 5 to 9 ரிவிஷன். ஸோ இந்த பிளான் ஃபாலோ பண்ற ஐடியாவில் இருக்கவங்க நோட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 9th 1 to 4 தேர்ட் புதன்ல ரிவிஷனு, அதே மாதிரி 5 to 9 அடுத்த புதன்ல ரிவிஷன். ஓகேங்களா? ஸோ கரெக்டா நம்மளுக்கு ஏப்ரல் 25 கிட்ட இதை முடிச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ இது நம்ம சேனல்ல ரிவிஷன் லைவ்ல ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும். இது பேட்ச் ஸ்டூடெண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், யூடியூப் ஸ்டூடெண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது தமிழை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணிடுவேன். அடுத்தது என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஜிகேலயே ரொம்ப முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னா யூனிட் 5 6 தான். ஸோ ரெண்டுலையுமே நம்மளுக்கு 20 கொஸ்டின் கேட்குறாங்க. அது போக பாலிட்டியில 15 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 20 கொஸ்டின் ப்ளஸ் 20 கொஸ்டின் 15 கொஸ்டின் போட்டால் இதுலேயே உங்களுக்கு எவ்வளோ 55 கொஸ்டின், அதாவது 75 கொஸ்டின்ல 55 கொஸ்டின் நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கு, நம்மளுக்கு 20 கொஸ்டின் தான் இருக்கு. 20 கொஸ்டின்கான போர்ஷன் தான் இருக்கு. ஜியாகிரபி, சயின்ஸு, எக்கனாமிக்ஸ் அதெல்லாம் தான் உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் தான். ஸோ மெயினாக அதிக மார்க் இருக்கிறத நம்ம நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக யூனிட் 5 6 பாலிட்டி. ஸோ இந்த யூனிட் 5 6 பாலிட்டி நான் எப்படி படிக்கணும், எனக்கு எங்கே படிக்கணும்னு தெரியலன்னா வேர் டு ஸ்டடி நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் உங்களுக்கு வீடியோ லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த வேர் டு ஸ்டடியை பார்த்து படிங்க. ஸோ இந்த 4 வாரம் நம்ம என்ன சொல்றது லைவ் டெஸ்ட் வைப்போம் இல்லையா, அதுல யூனிட் 5 6 பாலிட்டி ஸ்பிளிட் பண்ணி நான் நாளைக்கு இந்த கம்மிங் வர புதன்கிழமை என்ன டெஸ்ட் அப்படிங்கறத சொல்றேன். ஓகேங்களா? ஸ்பிளிட் பண்ணி அதையும் நம்ம அந்த லைவ் டெஸ்ட்லயே கவர் பண்ணிடலாம். ஸோ தமிழ் ஜிகே முடிஞ்சிச்சு. அடுத்தது மேக்ஸ். ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 டாபிக் நம்ம நோட்டிஃபிகேஷன் முன்னாடி முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒன்று லாஜிக்கல் ரீசனிங், இன்னொன்று நம்பர் சீரீஸ், அப்புறம் மெஷர்மெண்ட்லேருந்தே நம்மளுக்கு 4 to 5 கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. ஸோ அதனால மெஷர்மெண்ட்டு, ஹெச்சிஎஃப், எல்சிஎம். ஓகேங்களா?
ஸோ இதுக்கு வந்து நான் வீடியோஸே வந்துட்டு யூடியூப்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்க எடுத்து பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம மார்ச் 25 ஏப்ரல் 25 நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருதா. ஸோ 26 ஏப்ரல் 26 வந்துட்டு இப்போ நான் சொன்ன எல்லா போர்ஷனும் சேர்த்து டெஸ்ட் கொடுப்பேன். 200 மார்க்குக்கு டெஸ்ட் கொடுப்பேன். எல்லாருமே அட்டன் பண்ணலாம், யூடியூப் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ அந்த டெஸ்ட்ல நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இந்த 5 டாபிக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஓகேங்களா. ஸோ ஆனால் லைவ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த தமிழுக்கும் ஜிகேக்கும் உங்களுக்கு லைவ் டெஸ்ட் இருக்கும், ஓகேங்களா. ஸோ மேக்ஸ் கிளாஸ் வீடியோஸ் யூடியூப்ல இருக்கு, நீங்க சர்ச் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்தது சிலபஸ் டாபிக். நம்ம தமிழ் இப்போ வந்துட்டு புக் வைஸ் படிக்க முடியாது இல்லையா, சிலபஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ்ல வந்துட்டு 15 டாபிக் வந்து நம்ம படிக்கணும். ஸோ அது என்னென்ன டாபிக் அப்படின்னா, நான் யூடியூப்ல ஆல்ரெடி 2-3 டாபிக் போட்டிருப்பேன். இனி வர 1 மந்த் ஃபுல்லாமே இன்னும் ஒரு 10 டாபிக் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன். ஸோ அந்த டாபிக் ஃபுல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு எப்போ டெஸ்ட் அப்படின்னா ஏப்ரல் 26, ஓகேங்களா. ஸோ 9th 10th தமிழையும் படிக்கணும். அது போக நான் இந்த டாபிக் சிலபஸ் வைஸ் டாபிக் நான் கிளாஸ் எடுத்து கொடுக்குறேன். ஸோ அது 9th 10th தமிழ்லேயே கவர் ஆகுற மாதிரி முக்கால்வாசி சிலபஸ் டாபிக் வந்துட்டு, அதாவது இப்போ 9th 10th தமிழ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 9th 10th தமிழ்லேயே நமக்கு நிறைய சிலபஸ் டாபிக் கவர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 15 டாபிக் வந்து நம்ம முடிப்போம். ஸோ தமிழ் சிலபஸ் டாபிக்ல அந்த 15 டாபிக் முடிக்கிற மாதிரி உங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்து கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் 1 by 1 உங்களுக்கு டாபிக்ஸ் வந்து கிளாஸ் வரும். என்னென்ன டாபிக் கிளாஸ் வருங்கிறது நாளைக்கு நான் உங்களுக்கு பிடிஎஃப் மாதிரி கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ இதுக்கான பிடிஎஃப் லைவ் டெஸ்ட் எந்தெந்த வீக் என்னென்ன டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதும் வந்துட்டு உங்களுக்கு பிடிஎஃபாக நாளைக்கு கொடுக்குறேன். ஸோ அது வந்துட்டு இது எல்லாமே சேர்ந்து ஏப்ரல் 26 டெஸ்ட் இருக்கு. திருக்குறள்ல 20 அதிகாரமே நம்ம முடிக்கணும், ஓகேங்களா. இந்த 20 அதிகாரத்துல வந்துட்டு ஒரு வீக்குமே வந்துட்டு 5 அதிகாரம். ஸோ 20 அதிகாரத்தோட லிஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ ஒரு 5 அதிகாரத்தை ஒரு வீக் லைவ் டெஸ்ட்ல பார்த்துருவோம், ஓகேங்களா. ஸோ இப்போ லைவ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னெல்லாம் வரும். ஸோ லைவ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் புக்கு படிக்கணும், புக்ல இருந்து வரும். 9th 10th வந்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட், ஜிகேவும் லைவ் டெஸ்ட். திருக்குறள்ல வந்துட்டு எவ்ரி வீக் 5 அதிகாரம் வந்துட்டு உங்களுக்கு லைவ் டெஸ்ட், ஓகேங்களா. ஸோ இந்த 4 வீக் நீங்க படிச்சுட்டு லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணா போதும். சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நான் கிளாஸ் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அந்த கிளாஸ் வீடியோ பாருங்க. அதே மாதிரி இந்த மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் டைம் அண்ட் ஒர்க், இந்த ஹெச்சிஎஃப் மெஷர்மெண்ட் இது எல்லாமே நம்மளோட சேனல்லே வந்துட்டு கிளாஸ் இருக்கு. ஸோ அதை ரெஃபர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நான் சொன்ன டாபிக் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்துட்டு டெஸ்ட் எப்போ அப்படின்னா ஏப்ரல் 26. ஸோ இது நான் யூடியூப்லேயே கொஷின் பேப்பர் கொடுத்துருவேன், ஆன்சர் கீயும் கொடுப்பேன். ஸோ ஏப்ரல் 26 எக்ஸாமு, 27th நான் ஆன்சர் கீ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட் யாரு வேணா ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு படிக்க சொல்லி டெஸ்ட் மட்டும் கொடுக்கல, நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு நானும் லைவ் டெஸ்ட் கொடுக்குறேன், கிளாஸ் கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே கவனிச்சுட்டு ஜஸ்ட் நீங்க டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணா போதும், ஓகேங்களா. ஸோ இது என் கூடயே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 70% ஆஃப் சிலபஸ் வந்து நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்லேயே யாராவது ப்ராப்பராக ஷெடியூல் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்களோ, யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இவ்வளோ நாள் அரைகுறையாக படிச்சிருக்கேன் இதுக்கப்புறம் தெளிவாக படிக்கணும்னு பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த சேலஞ்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணிட்டு நாளையிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ நாளைக்கு நான் உங்களுக்கு அந்த இதில் என்னெல்லாம் எந்தெந்த வீக் வரும் அப்படிங்கிற ஃபுல் பிளானு பிடிஎஃப் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த சேலஞ்சில் வந்து ஜாயின் பண்றவங்க பேட்ச் ஸ்டூடெண்டா இருந்தா பேட்ச் ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்க, யூடியூப் ஸ்டூடெண்டா இருந்தா யூடியூப் ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டு சேலஞ்ச் அக்செப்டட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா இந்த சேலஞ்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ ஏப்ரல் 25ங்கிறப்போ எப்படி ஒரு 70% சிலபஸை முடிச்சிடலாம், பேலன்ஸ் 30% முடிச்சுட்டு படிச்சோம்னா ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்து பிகினர்ஸும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி அரைகுறையா படிச்சிருக்கேன், இல்லை நல்லாவே படிச்சிருக்கேன், ஆனால் இப்போ ரீசெண்டாக படிக்காம இருக்கேன், இல்லை டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்கனாலும் இது வந்துட்டு படிக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நான் பிகினர் இவ்வளோ போர்ஷன் இருக்கு எப்படி படிக்கலாம் அப்படின்னா நான் தான் உங்களுக்கு வந்து வீக்லி பிரித்து கொடுத்துறேன். நீங்கள் இந்த படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு இயல் கூட படிக்க தேவையில்லை. ஏன்னா ஒரு வாரம், அதாவது 7 நாளைக்கே நீங்க வந்துட்டு ஒரு 4 இயல் தான் படிக்க போறீங்க, ஓகேங்களா. ஒன்றரை இயல் அரை இயலா முடிச்சா கூட அழகா முடிச்சிடலாம், ஓகேங்களா. ஸோ பிகினர்ஸும் படிக்கலாம், ஆல்ரெடி நல்லா படிச்சு பார்த்தவங்களுக்கும் வீக்லி லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணி டெஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ஓகேங்களா. ஸோ இந்த சேலஞ்சில் வந்துட்டு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க அக்செப்டட், சேலஞ்ச் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃப் சென்ட் பண்றோம், ஓகேங்களா. ஸோ எல்லாரும் நல்லா படிங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், பாய்.